நான் ஈரோடை தமிழ்ச்செல்வன். ஈரோடையிலிருந்து. ஈரோடையில புத்தக திருவிழா நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி தான். இன்னைக்கு புத்தக திருவிழாவுடைய 11ஆம் நாள். இன்னைக்கு மக்கள் சிந்தனை பேரவை நடத்துகின்ற இந்த சிந்தனை அரங்கத்துல சிந்தனை அரங்கம் அறிவியல் அரங்கமா நடந்தது. இன்னைக்கு சிந்தனை அரங்கத்துல சிறப்பு பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகுருசாமி அவர்கள், பல்கலைக்கழக மேலாள் துணைவேந்தர் அவங்க. அப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா அறிவியல் எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன், 2 பேரும் பேசினாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வும் மக்கள் சிந்தனை பேரவை மேடையில நடந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி.டி. நாயுடு அவர் பேர்ல ஒரு விருது கொடுக்கப்பட்டது. இளம் அறிவியலாளரான ஆனந்தராஜ் அப்படிங்கிறவருக்கு அந்த விருது கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் சிறப்பு பேச்சாளர்கள் பேசினாங்க. இன்றைய பேச்சோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் வழியில அரசு பள்ளியில 1வது முதல் அறிவியல் கல்வி வரை தமிழ் வழியில படிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு சரியான சவுக்கடியா இருந்தது இந்த பேச்சு. கண்டிப்பா எல்லாரும் இந்த பேச்சை பாருங்க. இந்த பேச்சை கேட்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறவங்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவை வலையொலி, அதாவது யூடியூப் பக்கத்துல போய் இந்த பேச்சை கேட்கலாம். எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்காம நேரம் இதுக்காகவே ஒதுக்கி கண்டிப்பா இந்த பேச்சை கேளுங்க.